பேபிஸோடைய ஸ்டமக் அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆயிருக்காது. அதனால பிரெஸ்ட் மில்க் தவிர பேபிஸால எதுவுமே எடுத்துக்க முடியாது. ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க. அதுல 365 குழந்தைங்களுக்கு பாதி குழந்தைங்களுக்கு வந்துட்டு கிரைப் வாட்டர் கொடுத்தாங்க, மீதி பாதி குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இதுல பாத்தீங்கன்னா கிரைப் வாட்டர் குடிச்ச குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், வாமிட்டிங், கோலிக் பிரச்சனை எல்லாமே அதிகமா இருக்கு. அதே மாதிரி கிரைப் வாட்டர் ஆட்ல விளம்பரப்படுத்துற மாதிரி ஸ்டமக் இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடும்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு எந்த சயின்டிபிக் எவிடன்ஸுமே இல்ல. கிரைப் வாட்டர் லேபிள்லயே பாத்தீங்கன்னா 2 வீக்ஸ்ல இருந்து அதை யூஸ் பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. எது சுகரு, ஆல்கஹாலும், சால்ட்டும், ப்ரோனோபால்னு ஒரு பிரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணிருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்ல கிரைப் வாட்டரை பேனே பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம அம்மா நம்மளுக்கு அதான ஊட்டி வளர்த்தாங்க. நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகலையே, ஏன்னா நம்ம எல்லாம் மட்டையாய் படுத்துட்டோம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலன்னு இன்னொரு குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அர்த்தம் இல்லைங்க. சோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம அம்மாக்கெல்லாம் தெரியாம கொடுத்துருக்காங்க ஆட பாத்துட்டு. பேபிஸ் நான் ஸ்டாப்பா அழும்போது கஷ்டமா தாங்க இருக்கும். உங்களுடைய பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.